நான் நேசிக்கும் எனது அண்ணன்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் வேளாளர் வெள்ளாளர் சார்பாக அந்த வெள்ளாளர் மக்களின் இதயத்தில் இருக்கக்கூடிய களப்போராளி பாசமிகு சகோதரர் பந்தல் ராஜா அவர்களையும் நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் பெண்களை பார்க்கும்போது மிகவும் ஒரு நம்பிக்கை பிறகு இந்த சமுதாயத்தில் அனாமத்தா ஒருத்தரை அடிச்சு கொண்டுட்டா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் இன்ன வரைக்கும் இருக்கு. வந்தாலுமே சகோதரர் ஜெயக்குமார் எல்லாரும் சொன்ன மணிக்கு கலைஞ்சு போயிடுவோம், அதோட அதை மறந்துடுவோம் அப்படின்னுதான். சகோதரர் ராம் பிரசாத் திருடாம வேலை வெட்டிக்கு போகாம நாடக காதல் பண்ணாம தன்னுடைய சொந்த உழைப்புல கூலி விலைக்கு போயாவது தன்னுடைய மனைவியை காப்பாற்றணும், தனது குடும்பத்தை காப்பாற்றணும் சொல்லிதான் அவர் அந்த வேலைக்கு போயிருக்காரு. எதிரிகள் தலித் பயங்கரவாதிகள் திட்டமிட்டு மதியானமே, அதாவது அனைவரும் என்ன சொல்றாங்கன்னா ரோட்ல போகும்போது பைக் உரசி சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லி, சண்டை அப்படி வரல, திட்டமிட்டு வேணும்னே மதியானமே ராம் பிரசாத்தை கொலை செய்யணும்னு சொல்லி அன்பு தம்பி ராம் பிரசாத் வேலை செஞ்ச அந்த பார்க்குள்ள புகுந்திருக்காங்க. அந்த சிசிடிவி கேமராவை நான் பார்த்தேன். அந்த தம்பிட்ட அப்பவே வம்பிழுத்துருக்காங்க. அப்ப இந்த தம்பி அந்த வீடியோல பாருங்க, நம்ம தம்பி எதுவுமே பேசல, அவனுங்களா போய் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப அந்த பார் முதலாளிட்ட போய் இவங்க சொல்றாங்க, நாங்க அவனை ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த முதலாளி என்ன சொன்னாரு தெரியல, சரி நீ வெளியே வந்தோன்னு பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாரா என்னன்னு தெரியாது. ஆனா 10 மணிக்கு போகக்கூடிய தம்பி இன்னைக்கு ஏதாவது நம்மளை செஞ்சிருவாங்களோ, ஏதாவது நம்மளை எதுவும் பண்ணிடக்கூடாது, நம்ம வீட்டுல நம்ம மனைவி இருக்கா நமக்காண்டி காத்திருப்பாள அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துல அந்த பையன் பயந்துட்டான். பயந்து போய் வேண்டாம் அப்ப நேரத்தோட வீட்டுக்கு போயிருந்து சொல்லி 8 மணிக்கு போன பையன காத்திருந்து கொலை செய்யணும்னு சொல்லி ஒரு தேவமான கொலை பண்ணணும் இந்த இடத்துல அப்படி சொல்லிதான் கொண்டிருக்கானுங்க. உங்களுக்கு இது பயங்கரவாதம். நீங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு பெண் பிள்ளைகளை பெற்று ஆண் பிள்ளைகளை பெற்று அது பணிக்கு போவோம், வேலைக்கு போவோம், வயசான காலத்துல நம்மளை காப்பாற்றணும் நினைப்பிய அவன் கொண்டுருவான், அவன் அங்க கொண்டு போட்டுருவான். உங்களுக்கு செத்து பிள்ளை செத்ததுக்கு அப்புறம் நம்ம உத்தரவு இருக்கு. அதனால சொல்றேன், ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி கூட்டிட்டு ஏற்கனவே நம்புங்கிற மாணவனை கல்லால அடிச்சு கொண்டாடுங்க. சமூக வலைதளங்கள்ல என்ன சொல்றான், இந்த நாட்டுக்காண்டி உசுரவிட்ட பரம்பரைய, ஆங்கிலேயரின் பீரங்கி குண்டுகளுக்கு மார்ப காட்டிய பரம்பரைய, வெள்ளக்காரனை அடித்து விரட்டின பரம்பரைய, இந்த நாட்டுக்காண்டி கோயிலும் குளங்களையும் கட்டி கொடுத்த பரம்பரைய, இந்த நாடு அடிமை விலங்கு மீட்ட பரம்பரைய குற்ற பரம்பரை, இவன் குற்றவாளி, இவன் தப்பே செய்வான்னு சொல்லி சொல்ற நம்மள. இன்னைக்கு இந்த நாட்டுல சிலை களவாங்க யார்? கோடிக்கணக்கில் சிலைகளை களவாண்டு போறது என்ன சாதி? நேற்று திருவண்ணாமலையில ஒரு பெண்ணு ஒரு பொட்ட பிள்ளை தாயோட சாமி கும்பிட்டு அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் கருப்பொழிச்சிருக்கா 2 போலீஸ், 2 நாய். அந்த 2 நாய் என்ன சாதி? இதே தலித்.
அண்ணன் சித்திரசேகர் சொன்னார் ஒரு வார்த்தை, கலப்பு திருமணம் பண்ணுனா 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கானுங்க, அரசு உத்தியோகம் கொடுக்கானுங்க. உண்மை. நம்ம பொட்ட பிள்ளையில, நம்ம பெண் பிள்ளையில இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக் வலைதளங்கள்ல நான் தேவமாறு அப்படின்னு சொல்லி தான் உள்ள வர்றான். தேவமாறு உள்ள வந்து அந்த பிள்ளையை லவ் பண்றான். தொண்டமான் புதுக்கோட்டையில இருந்து நம்ம பொட்ட பிள்ளை எங்க இருக்கா, கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருந்த பிள்ளைய ஒரு தலித் சமயத்தை சேர்ந்தவன் நான் தேவமாதான் சொல்லி எங்க மேல இந்த மாதிரி தேவர் படத்தை சட்டப்பையில வச்சு அந்த பிள்ளையை காதலிச்சு கூட்டு வரான். சங்கரன் கோயில கூட்டு வந்த உடனே கூட்டு வந்துட்டான். வீட்டை விட்டு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் தலித் அப்படிங்கிற அந்த பிள்ளையால ஒண்ணும் பண்ண முடியல, அம்மா மீறி வந்துட்டோம், அப்பா மீறி வந்துட்டோம், என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி பிள்ளை வேற வழி இல்லாம அவங்க கூட வாழுது. கல்யாணம் முடிச்ச உடனே அவன் அரசாங்க ஒத்தி இன்னைக்கு வாத்தியாரா இருக்கான், 1 லட்சம் சம்பளம். வேலை கிடைச்ச உடனே பிள்ளைய நடு ரோட்ல விட்டுட்டான். அந்த பிள்ளையை தட்டி கேட்ட பிள்ளைய எஸ்சிஎஸ்டி ஆக்ட் படி 35 நாள் கொக்குரகுளம் ஜெயில வச்சுட்டான். இவனை நம்பி வந்த பிள்ளைய ஜெயில வச்சுட்டான். அரசாங்க வேலை கிடைச்சிட்டல, முடிஞ்சு போச்சா கதா. இப்படி ஒரு கும்பல் அலையுது. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் சாதி சேர்ந்த பொண்ணை கட்டிடுவான். புரியுதா? அப்ப இந்த அரசாங்கம் யாருக்காண்டி அரசாங்கம்? ஏன்னா இதை தட்டி கேட்குது சாதி தலைவர் மட்டும்தான் தட்டி கேட்கும். அந்த சாதி கட்சியில் இருக்க எம்எல்ஏவோ எம்பியோ நாம நம்ம இனத்தான் சொல்லி ஓட்டு போட்டோம்ல, ஒரு மாவட்ட செயலாளர் தேவமாறு சொல்லி தான் வரான். சரி, நம்ம இனத்தான இருக்கான அவனை எம்எல்ஏ ஆக்கும், எம்பி ஆக்கும். இன்னைக்கு விருதுநகர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் இந்த கை என்னைக்கும் ஐயா முத்துராமலிங்க தேவர் அழிச்சதோ காங்கிரஸ், இந்த கை காங்கிரஸுக்கே போகாது. ஆனா ஒரு தேவமாறு நிக்கலாம் அப்படின்னு சொல்லி விருதுநகர்ல மொத்த பேர் சேர்ந்து ஓட்டு போட்டு எம்பி ஆக்குறாங்க. யாராவது ஒரு நபர் இந்த சாவுக்கு எவ்வளவு தட்டி கேட்கணும்? இப்படி எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல இப்பதான் தண்டை கட்டிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் பண்ணிருக்கேன். சும்மா போற எண்ணிய கூப்பிட்டு எஸ்சிஎஸ்டி ஆக்ட போட்டு தட்டி கேட்கல. வேற அவன் சாதி தலைவனை தொட முடியுமா? இங்க போராடுற சாதி தலைவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்களே தான் எல்லாம் பார்த்துக்கணும், நாங்களே ஜெயிலுக்கு போயிருந்தோம். ஜெயிலுக்கு எல்லாம் போனா ஒரு பிஸ்கட் கூட வாங்கி கொண்டு தேவமாறு தர மாட்டேங்கான். மாறி மாறி நடப்பான். அங்க அந்த சாதி தலைவனை தொட்டா பஸ் ஓடாது, தென் மாவட்டம் 10 எரியும். இங்க அப்படிலாம் கிடையாது. போயிட்டானா போய் சேர்ந்தானா போட்டும். இப்படி இந்த மனநிலையை நீங்க மாத்தல அப்படின்னு சொன்னா நீங்க யாருக்காண்டி சம்பாதிக்கீங்களோ, நீங்க யாருக்காண்டி உசுறு வாழ்ந்தீங்களோ அது எல்லாம் பிரயோஜனம் இல்லாம போயிடும். நம்ம பெண் பிள்ளைகளை திட்டம் போட்டு தூக்கிட்டு இருக்கான். எப்படியாவது கட்டி கொண்டு வா, நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பொங்கல் தீபாவளி வருது, காத்திருப்பான். பொங்கல் தீபாவளிக்கு செலவு பண்ணுறது அவனுக்கு பணம் வரும்னா ரோட்ல போற தேவமாரை பிடிச்சி ஏட்டு வம்புழுத்து, பிள்ளை மரம் வம்புழுத்து, முதலாயிரம் வம்புழுத்து 50,000 1 லட்சம் வாங்கணும். அதை வச்சு நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்க நினைக்கும். அதுக்கு நாங்களா கிடைச்சோம், நம்மளா கிடைச்சோம். அப்ப இந்த அரசாங்கம் தப்பு பண்ணுது. எந்த அரசாங்கம் வந்தாலும் தப்பு பண்ணுது. ஏன்னா நமக்குள்ள ஒற்றுமை இல்ல. இந்த ஒற்றுமையை விடாதீங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ராம் பிரசாத் பையன் செத்து போன காரணமே நம்ம தான். அவன் மட்டும் உண்மையிலே இந்த பகுதியில வலுவா அந்த மணிக்கு அம்பலக்காரர்கள் எல்லாம் ஊர் நாட்டமெல்லாம் சேர்ந்து ஒரு கட்டமைப்பை வச்சு அதுக்கு ஒரு தலைவர் செயலாளர் இருந்திருந்தா அவன் போன் பண்ணிருப்பான். அந்த பையன் போன் பண்ணிருப்பான், அண்ணா இந்த மாதிரி விஷயம் என்னை அடிச்சு விட்டாங்க, என்னை கொண்டாலும் கொண்டு விடுவாங்க, நீங்க வாங்கன்னு சொல்லியிருப்பான். நம்ம காப்பாத்திட்டு வந்திருக்கலாம்ல. அதை பார்க்கும் போதே பரிவிப்பா இருக்கு மனசு. என்ன நினைச்சா நினைங்க, நான் வந்து குலச முத்தாரம்மனுக்கு வந்து காப்பு கட்டியிருக்கேன். நான் போய் மாலை போட்டு காப்பு இருக்கணும். இன்னைக்கு நான் காப்பு அறுக்கணும், அங்க இருந்திருக்கணும். இந்த 10-11 நாள் விரதம் இருந்தது, காப்பு அறுக்கிறது அந்த புண்ணிய பூமியில இருந்து அறுக்கணும். ஆனா நான் அறுக்காம இங்க வந்துட்டேன். ஏன்னா அது பெருசு இல்ல, அந்த விரதமே முடிஞ்சாலும் பிரச்சனை. இந்த ஆத்தா இருந்து எப்போதுமே நம்ம சமத்தை காப்பாற்ற மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அந்த பையன் செத்து போயிட்டாரு, நம்ம போகணுமே அப்படின்னு சொல்லிதான். ஏன் தெரியுமா? மதுரையில உள்ள கல்ல மரம் அகமுடியெல்லாம் அண்ணன் தம்பி தான். நம்ம எல்லாம் ஒரே தாய் சேர்ந்தோம் தான், கூட பிறந்தோம் தான், ஒரே ரத்தம் தான். மதுரையில ஒரு தேவமாற அவன் கள்ளம் தான் நீ சொன்னா நான் மரவன் திட்டு விழுந்து வருவேன் அப்படின்னு சொல்லதான் வந்தேன். இப்பவும் நான் அந்த தலித்து பயங்கரவாதிகள் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், தொடர்ந்து இப்படி எல்லாம் மீட்டிங் போட்டு உண்ணாவிரதம் இருந்தால் அந்த சாதிக்கு பழக்கம் இல்ல. இந்த உண்ணாவிரதம் வந்து இருக்கக்கூடிய சாதி எங்க சாதி இல்ல. நீ அடிக்கணும், நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படி நீ சொன்ன அப்படின்னா இதற்கென்று தமிழ்நாட்டில் தனி பட தேவர் படம் ஒண்ணு அமைப்போம். புரியுதா? அதை வச்சு நாங்க காப்பாற்றுவோம். பழைய நிலைமைக்கு பழைய சூழ்நிலைக்கு எங்களை கொண்டு போயிறாங்க. நாங்க நல்லா படிச்சுக்கிட்டு வரோம், நல்ல அதிகாரிகளை மாறி வரோம், உயர் நீதிமன்ற நீதிபதிகளா இருக்கிறோம், இன்னைக்கு வழக்கறிஞர்களா இருக்காங்க. எல்லா மக்களையும் காப்பாற்ற நினைக்கும், அனைத்து சாதி மக்களையும் காப்பாற்ற நினைக்கிறோம். நாங்க அதுக்கு தான் பிறந்தோம். நாங்க தப்பே செய்யல, ஒரு தவறும் செய்யல. இந்த சாதி
நீ இன்னைக்கு எங்களுக்கே ஆப்படிக்க பத்தியா? மதுரையில எத்தனை லட்சம் தேவமார் இருக்கும்? அப்ப அந்த தேவமார் மத்தியில ஒரு தேவமார் ஒருத்தன் கொள்ளுனா அப்படின்னம்னா 10 வீட்டுக்கார 20 வீட்டுக்கார வெட்டுறான் அப்படின்னா அவனுக்கு அந்த தைரியத்தை யாரு கொடுத்தது? நம்ம ஒற்றுமை இல்லாத ஒரே ஒரு காரணம் தான். தேவமார் செத்து போனா ரோட்ல கிடப்பான், அதை கட்டி போராட மாட்டான் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். சும்மா ரோட்ல செத்து கிடந்தவங்க தூக்கி வச்சு 80 நாள் போராடலாம். அந்த பிள்ளைக்கு அரசு கூட வாங்கி கொடுக்குறான். ஆனா நம்ம ஒரே நாள் அதான் பாடியை கொண்டு வச்சு வந்து அதை வச்சு அரசியல் பண்ணி ரோட்ல போட்டு பரம்பரை நம்ம பரம்பரை கிடையாது. புரியுதுங்களா? அப்ப இருந்தாலும் என்ன சொல்றோம்னா போராட்ட குணம் உங்ககிட்ட எப்படி போச்சு? இந்த மேலூர் மண் எப்படிப்பட்ட மண்ணு தெரியுமா? ஆங்கிலேய ஒரு போர், அந்த ஆங்கிலேயர் வந்து பூலித்தவன் அடிக்கிறதுக்கு வர்றான், திருநெல்வேலிக்கு வரணும். அவன் திருநெல்வேலிக்கு வர்றதுக்காண்டி மேலூர்ல வந்து தங்குறான். மேலூர்ல தங்கும் போது நம்ம மக்கள் கும்பிடக்கூடிய அந்த பெருமாள் சிலையை திருடிட்டு போயிருந்தான். திருடிட்டு நேரம் எங்க வரான்? திருநெல்வேலிக்கு வரான். பூலித்தவன் மோதுறான், அங்க தோக்கான். அவன் தோத்துட்டு திரும்பி வரும்பொழுது மேலூர்ல 5000 பேர் மேலூர்ல இதே மேலூர்ல 5000 பேர் ஒண்ணு திரண்டு கொரில்லா தாக்குதல் நடத்தி அந்த சிலையை மீட்டாங்க. அவனை கொலை செஞ்சாங்க. அப்பேற்பட்ட மண்ணுல அந்த வீரம் உங்ககிட்ட எங்க போச்சு? அந்த வீரத்தை எப்படி வந்து பழைய வீரத்தை கொண்டு வர? இந்த வீரம் இல்லாம போனதுனால தான் நம்ம இதெல்லாம் நம்ம யாரு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காம போனதுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமை இனிமே வரக்கூடாது. இதே கூட்டம் அந்த கூட்டம் கலைஞராங்க. இந்த கூட்டம் இருந்து எல்லார்ட்டையும் யார் யார் வந்திருக்கா, எந்தெந்த ஊர் வந்திருக்குன்னு சொல்லி விழா ஏற்பாட்டர்கள் எடுத்து வச்சு ஒரு பெரிய சங்கமா அமைச்சு நீங்க வச்சு பாதுகாங்க. உங்களை நீங்க தான் இப்ப பாதுகாக்கணும். நம்ம பொட்ட பிள்ளை ரோட்ல நடமாட முடியாது, நம்ம ஆம்பளை போய் எங்கேயும் வேலைக்கு போக முடியாது. இனியும் நீங்க தாமதிச்சு அப்படின்னா எல்லாத்தையும் பறி கொடுத்துட வேண்டியதான். நம்மள கோயிலுக்குள்ள இப்ப விட வேண்டாம், நம்மள செருப்பு போட விட வேண்டாம், பொது கிணத்துல தண்ணி பிடிக்க விட வேண்டாம். அந்த சிந்தனை தான் அவன் போய்கிட்டு இருக்கான். அதனால தயவுசெய்து சொல்றேன், ஒற்றுமையை விட்டாங்க. இந்த ராம் பிரசாத்தோட சாவுதான் கடைசி சாவா இருக்கணும். பெட்ரோல் குண்டு பீச்சில 10 பேரை உசுரோட கொண்டோம்ல, சாமி கும்பிட வந்த 10 பேரை கொண்டோம்ல. அப்ப நம்ம அவனுக்கு தெரிஞ்சோம், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல. அன்னைக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருந்தோம்னா இங்க நம்மளை எப்படியாவது பிரிக்கணும். கல்ல தனி மரம் தனி அகமுடியா தனின்னு நம்மளை பிரிச்சுட்டு நம்மகிட்ட மோத பார்க்கலாம். புரியுதுல? அதான் சொல்றேன், 1000 பேர் 1000 சொல்லலாம். நாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதல இருந்து அத்தனை பேரும் சொல்றோம், தென்காசி சொல்றோம், கல்லட அகமுடியாது எங்க கூட பிறந்தோம் தான் அப்படின்னு சொன்னா இன்னதுக்கு நாங்க பதிவு பண்ணிட்டு இருக்கோம். எங்க வாயில இருந்து பிரிவினையே வராது. இந்த வேடையில் உள்ள அந்த கேசிடி அண்ணனுக்கு நான் சொல்றேன், இணக்கமா போகணும் எங்க அண்ணன் மேடையா யாரு ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அண்ணனுக்கு, நன்றி இல்லாத சமுதாயம், அந்த சமுதாயம் நன்றி இல்லாத சமுதாயம். உழுதவனுக்கு நில சொந்தம் சொல்லி எங்க ஐயா முத்துராமலிங்க நிலத்தெல்லாம் கொடுத்தாரு. சாதி பாப்பவன் சண்டாளன் சொன்னாரு. சாதி சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு லாய்க்கில்லைன்னு சொல்லி சொன்னாரு. தலித்தை தாக்குபவன் நெஞ்ச பிளந்து ரத்தத்தை குடிப்பித்து சமன் சொன்னாரு எங்க ஐயா. அவருக்கே நன்றியோட அவன் வந்து கடமாட்டில் எங்க ஐயாவை அசிங்கமா திட்டுறான். முத்துராமலிங்கத்தவரோட வந்து தலித்துகளுக்கு யாரும் எதுவுமே செய்யல. அது எங்க அண்ணன் சொன்னாரு மேடையில. அந்த முத்துராமலிங்க தேவரே அவர் பிறந்த சாதியவே அவன் அழிக்க நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் நீங்க நினைக்க எப்படியாவது நம்ம எலெக்ஷன் நிற்கும் வைக்கும் போது அவங்களுடைய ஆதரவு இருக்கும் நினைக்கிறேன். உண்மையிலே உங்களை தேவமாரி தான் பார்ப்பான். அவன் திருமாரஞ்சி தனிப்பட்ட மட்டும் பார்க்க மாட்டான். அவன் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டான். இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதிகாரத்தை அவன் தர மாட்டான். உங்களுக்கு எந்த நேரம் எதுனாலும் இந்த முக்குளத்தோடு தான் வருவான். உங்களுக்கு நீங்க நினைக்க நம்ம இந்த மக்களை எப்படியாவது சரி ஒரு இணக்கமா போயிடும். தொடர்ந்து அவனை பிரச்சனை பண்ணிருக்காரோட எனக்கா போய் நினைக்க. ஆனா கொஞ்சம் கூட நன்றி இல்லாத சாதினா அது அவ்வளவுதான். உங்களுக்கு சின்ன வீட்டுக்கு துரோகம் பண்ற சாதி இல்லைன்னா இப்படி கொள்வானா? அதான் சொல்றேன், எனக்கு என்ன இணக்கம். எவ்வளவு வந்தாலும் அடுத்த சாதிக்கு வந்தா என்னன்னா என்னப்பா, கடைகளில் பொருள் வாங்கும் போதும் சரி, பட்டாசு வாங்கும் போதும் சரி, எந்த பொருளும் தேவமாத்த வாங்க. உங்களுக்கு வேகாய்ங்க மத்த ஒரே வார்த்தை, முக்குளத்தோட்ட நம்ம வந்து வியாபாரம் பண்ணி பழக்கங்கிற அவன் அப்படி பண்ணலாம்ல, அவன் அப்படி செய்யலாம்ல, அப்ப நாமளும் அப்படி இருக்கணும் சொல்லி நீங்க நினைங்க. உங்களுக்கு அதனால சொல்றேன், பெண் பிள்ளைகளை பத்திரமா வளர்த்துக்குங்க. மானந்தா உசுறு நினைக்கக்கூடிய ஒரு சாதி நீங்க பல்வேறு இடத்துல பொட்ட பிள்ளைகளை ஏமாத்தி கூட்டு போயிருந்தா நம்ம அவசரப்பட்டு வெட்டி கொடுத்தோம், அந்த குடும்பமே ஜெயிலிருந்து வெளியே வராது. நீங்க நல்லா பாருங்க.
நீங்க ஒண்ணு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் கூடுவீங்கன்னா நாம என்னனாலும் செய்யலாம். எலெக்ஷன் வந்த உடனே நாங்களாம் ஒரிஜினலா இருப்போம். நாங்க தலைவர்கள் யாரும் நாங்க அங்க போக கூடாது இங்க போக கூடாது நீங்க சொல்லுவீங்க. திமுக போவத அதிமுக போவத அப்படிங்க. சரி ரைட், நம்ம மக்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா நீங்க 1000 2000 திமுக அதிமுக வாங்கி ஓட்டு போயிடுவீங்களா? எங்களை நடுரோட்ல விடாது உங்களுக்கு அப்படி விட்டு நான் உங்களை நம்பிதானே எல்லாரும் பேசுறோம். உங்களை நம்பிதான் ரோட்ல பயணம் பண்ணுறோம். எனக்கும் 3 பட்டப்படி இருக்குதான் செய்யுது. இப்படிதான் உங்களுக்கு நானும் ஆபத்துல வந்து கடந்துதான் போயிட்டு இருக்கேன். இந்த இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போறேன். இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போறேன். கேவலம் கோயம்புத்தூர்ல இருந்து வரக்கூடிய ஒருத்தன் அவன் கட்சியில பாருங்க அந்த தலித் மக்களை அவன் தூண்டி விடுறான். ஒரு 10-20 லேடிஸ் போய் எசைக்கிறதுக்கு எழுப்பு தெரிவிங்க. என்னைக்கு நீ பெண் பிள்ளைல பொட்டச்சுக்களை நீ அனுப்பிட்டியோ அப்பவே நீ கோல அப்படிங்கிறது நினைக்கிறேன். என்ன கேட்டாலும் இந்த முக்குளத்தை சேர்ந்தவன் அப்படி பண்ண வேண்டாம். ஏதாவது போய் சொல்ற அவங்க வந்து என்கிட்ட எதுவும் பேசல. எங்கனையா இருந்து கத்திக்கிட்ட வீடியோ எடுத்து என்னைய விரட்டி அடிச்ச மாதிரி போட்டிருக்கான். புரியுதா? அதான் எடுத்துக்கோங்க. உசுருக்கு உசுரா வளர்க்கக்கூடிய பெண் பிள்ளைகளை அவங்க இன்ஸ்டாகிராம்ல காதலுங்கிற பொருள்ல நம்ம சாதி சேர்ந்தோம்னு சொல்லி போடுறான். அந்த போடுற போது சர்டிபிகேட் ரெடி பண்றான். நம்ம பொட்டப்புல சர்டிபிகேட் கேக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேக்கு நீ என்ன ஜாதின்னு சொன்னா அவன் சர்டிபிகேட் உடனே பேக்கா ரெடி பண்ணி போடுறான். அதை நம்பி சரி நம்ம தேவமா தானே நம்ம காதலிச்சோம்னா நாளைக்கு நம்ம அப்பா அம்மா ஏத்துக்கிடுவாங்க, நம்ம பிள்ளைகள் தப்பா போயிருது. புரியுதுல? அதனால என்ன சொல்றோம்ங்க, தயவு செய்து பிள்ளைகளோட விழிப்புணர்வு பொட்ட பிள்ளை நம்புங்க. பெண் பிள்ளை நம்மோட வருங்காலத்துல ஆண்களோட பெண்கள் தான் இந்த சமூகத்தை காப்பாற்றுவாங்கிற ஒரே ஒரு கொள்கையில் இருக்கிறேன். விட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்காண்டி இருக்கக்கூடிய அம்மா அப்பா மாமா மச்சனுடைய மானத்தை நீங்க தான் காப்பாற்றணும். நீங்க அத்தனை பேர் ஒன்று கொடுக்க நினைச்சு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். உண்மையிலே அந்த குடும்பத்திற்கு அந்த ராம்பிரசாத்தோட அந்த மனைவி அந்த பாப்பாளுக்கு நம்ம தங்கச்சிக்கு நம்ம எல்லாரும் போராடி ஒரு அரசு வேலை கண்டிப்பான முறையில் நம்ம வாங்கி கொடுக்கணும். இந்த குற்றவாளிகள் மீது குண்டர் சட்டத்தை பதிவு பண்ண வேண்டும். அத்தனை குற்றவாளிகளையும் வந்து கைது செய்யணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு தேவமான கொலை பண்ணோம்னா அண்ணன் தம்பி சித்தப்பா மாமன் எல்லாத்தையும் உள்ள போட்டுதான். இந்த திருநெல்வேலியில அம்மா சப் இன்ஸ்பெக்டர் அப்பா சப் இன்ஸ்பெக்டர் 2 பேரும் உள்ள வைக்க. புரியுதா உங்களுக்கு? அதனால என்ன சொல்றோம்ங்க, இதுல விட்டுறக்கூடாது. இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை குற்றவாளிகளையும் கைது செய்யணும். இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அப்படின்னா நீங்க எல்லாரும் இதே ஒற்றுமையில உண்மையில கவலைப்பட்டு வந்தாலும் திருநெல்வேலியில இருந்து வரும்போது கவலைப்பட்டு தான் வந்தேன். ஆனா உங்க எல்லாத்தையும் பார்த்தோம்னா மன நிரசு எப்படின்னா மனசு நிறைஞ்சிட்டு நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்க. அதுவும் இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க. இதே ஒற்றுமையோடு ஆண்டாண்டு காலம் நீங்க இருக்க வேண்டும் என்று உங்களுக்காண்டி உசுர கொடுக்க கூட நாங்க தயாரா இருக்கோம். இந்த மேடையில் உள்ளவங்க யாருக்கு விளம்ப மாட்டோம். உங்களுக்காண்டி கடைசி வரைக்கும் நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். நீங்க அதிகாரத்தை தர மாட்டீங்க, அது எங்களுக்கு தெரியும். எலெக்ஷன் வந்தோடனே எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா இருந்தாலும் இந்த சாதியில பிறந்துட்டோமே, இந்த சாதி சொல்லிட்டோம்னு சொல்லிதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு நன்றியோட இல்லாம இருந்தாலும் நாங்க உங்களுக்கு இந்த சமூகத்தில் பிறந்ததுக்காண்டி நன்றியோட இருந்து உங்களுக்கு பணி செய்வோம். மீண்டும் மதுரையில் உள்ள தலித்துகளுக்கு நான் சொல்லக்கூடிய